இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் அயப்பாக்கம் ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சி 1,16,000 பேர் மக்கள் தொகை கொண்டது. இந்த ஊராட்சியில் இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் அலுவலகமும் மத்திய போதைத் தொடர்பு தலைமையகம் மற்றும் மத்திய அரசினுடைய ஃபுட் கார்ப்பரேஷன் தலைமையகம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டம் இங்குதான் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏறக்குறைய இந்த 1.25 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த ஊராட்சியில் தீயணைப்பு நிலையம் அமைக்க அரசு முன்னுரிமை என்பதை மாண்புமிகு உங்கள் மூலமாக மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் அவர்களை கேட்டு அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை புறநகர் மாவட்டம் ஐயம்பாக்கம் பகுதியைச் சார்ந்த புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க வரையறுக்கப்பட்ட அளவுகளின்படி 25 கிலோமீட்டர் தொலைவிற்குள் 4 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் உள்ளன. அதாவது கிழக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் அம்பத்தூர், மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆவடி, வடக்கே 19 கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றம், தெற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் பூந்தமல்லி ஆகிய இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் அமைந்துள்ளன. இப்பகுதியில் ஏற்படும் தீ விபத்து மற்றும் மீட்பு அழைப்புகள் அருகில் உள்ள மேற்கண்ட 4 தீயணைப்பு நிலையங்களை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஊர்திகளை கொண்டு மேற்கொள்ள இயலும் என்பதால் ஐயம்பாக்கம் பகுதியில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளை அமைக்கும் நிலை தற்போது எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் பிபி கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட சூலூரில் வாடகை கட்டடத்தில் தீயணைப்பு நிலையம் இயங்கி வருகிறது. அதில் 17 பேர் அலுவலர்களாகவும் 2 வண்டிகளும் இருக்கிறது. எனக்கு அதுக்கு நிரந்தரமாக ஒரு கட்டிடத்தை அமைத்துக் கொடுப்பார் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தொகுதி மக்கள் சார்பாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு சூலூர் வட்டம் காங்கேயம் கிராமத்தில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி இடத்தினை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக உரிய விவரங்கள் படிவம் 24 பூர்த்தி செய்து கோயம்புத்தூர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் 20/1/2025 தேதி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதி நிலம் ஒதுக்கீடு செய்த கூறியுள்ளார். மேற்படி இடம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டதும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக மதிப்பீடு பெற்று தாங்கள் வைத்த கோரிக்கை நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு தொடர்பாக உரிய தருணத்தில் பரிசீலிக்கப்படும். இந்த பேரவையில் இருக்கக்கூடிய பலர் காவல் நிலையம் வேண்டியும் தீயணைப்பு நிலையம் வேண்டியும் கோரிக்கைகள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரில் பார்க்க போதும் எடுத்து வைக்கிறார்கள், கடிதம் மூலமாக எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இங்கே அது குறித்து பேச வேண்டும் என்று கையும் தூக்கி உயர்த்தி காட்டி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்று 2021 தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை 72 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டிலே இருந்து வருகின்றன. 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த 23 நிலையங்களும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கைகளை கனிவுடன் ஒரே நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே காவல்துறை மானிய கோரிக்கை இந்த அவையிலே தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையிலே சில அறிவிப்புகளும் வரும் என்பதையும் நான் உறுதியோடு தெரிவித்து அமைகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.